ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 6th ஏப்ரல் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஆதி பாரதியோட ரொமான்ஸும் இருக்குது, கூடவே பாரதி வந்து அவங்க மாமியாரை பிடிச்சி வெளுத்து வாங்கின செம்மையான சீனும் இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேற்று எபிசோடில் வந்து ரத்னம் சார் வந்து துரையை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்கடா வந்த, ஏன் வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து உடனே மணி அங்கே வந்து கண்ணை காட்டுறாரு, தப்பிச்சு ஓடிடு அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் வந்து ரத்னம் சார் அடிக்கும் போது இவ இப்படி எப்படி ஆடிட்டு துரை வந்து அப்படி தப்பிச்சு வெளியில் ஓடி போயிடுறாரு. வெளியில் ஓடி போன உடனே அந்த பாரதி விழுந்த இடத்துக்கு கிட்டக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு கீழே பார்க்குறாரு, பாரதி இல்லை. அப்படி மேலே நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்படி பாரதி விஸ்வரூபத்தில் அங்கே மேலே உட்காந்துருக்காங்க. பாரதி வந்து வாசு வந்து பாரதி ரூபத்தில் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே அவன் பயங்கரமாக பயந்துட்டு துரை அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய்ட்றாரு. இப்போ உடனே ரத்னம் சார் எல்லாரையும் பார்த்து பேசுகிறாரு. உடனே லதா, கேஷவ், அப்புறம் லதாவோட அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ இந்த கல்யாணத்தில் இத்தனை நேரம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், அதுக்கு ஒரு திருஷ்டி மாதிரி இதெல்லாம் நடந்ததாக நினச்சிப்போம், அதனால தயவு செஞ்சு யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகிற வழியில் வந்து மரகதம்மா, மணி எல்லாரையும் பார்த்து நல்லா முழிச்சிட்டு நல்லா முறைச்சிட்டு போகிறாரு அவர். தனம் வந்து அவங்க அம்மா மரகதம் பக்கத்தில் வந்து நின்று ரொம்ப ஆறுதலாக அப்படியே நிற்கிறாங்க. மரகதம்மா அழுதுகிட்டே அப்படியே உள்ளே போய்ட்றாங்க. உடனே பின்னாடியே வந்து பாரதி போகிறாங்க. பாரதி உள்ளே போயிட்டு அவங்க அத்தையை பிடிச்சி கேட்குறாங்க, என்னத்தை ஏற்கனவே துரை இங்கே வந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாரதி கிட்ட வந்து அவங்க என்னைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, அத்தை எனக்கு தெரியும், அவன் இங்கே வந்தது உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு பையனுக்காக போய் நீங்கள் எதுக்கு அத்தை சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கூட விட்டுருங்க அத்தை, இவ்வளோ வந்து கல்யாணத்தில் என்ன கொலை பண்ண பார்த்துருக்கான், அப்புறம் வந்து ஒரு பொண்ணை வந்து நாசம் பண்ணியிருக்கான், இவ்வளோ பண்ணி நான் அவனுக்கு நீங்கள் ஏன் அத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, சரி என்னெல்லாம் கூட விடுங்க அத்தை, நம்ம தமிழை கூட்டிகிட்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா தான் தமிழ் விடுவேன்லாம் சொன்னானே, இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அத்தை, இவ்வளோ மட்டமானவனை நீங்கள் எதுக்கு அத்தை சப்போர்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் அவன் வந்த உடனே வந்திருக்கான்னு சொல்லியிருந்தா நம்ம மாமா கிட்ட பேசி நல்ல தினமாக இந்த இடத்த விட்டு அமைச்சிருக்கலாமா இல்லையா, இதையே அத்தை நீங்கள் பண்ணலை, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பண்ணினது அப்படின்னு சொல்லி பாரதி வந்து மரகதத்தை எதிர்த்து பேசுகிறாங்க. இதை உடனே மரகதம் சொல்கிறாங்க, என்ன பாரதி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல, நான் இந்த வீட்டு கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து உங்களை ஒரு நாளாவது நான் எதிர்த்து பேசியிருக்கேன்னா, ஆனால் இப்போ நீங்கள் பண்ண காரியம் வந்து சரி கிடையாது, அதனால தான் அத்தை பேசுகிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தனம் வந்துடுறாங்க. தனம் வந்து கதவெல்லாம் சாத்திக்கிட்டு, என்ன பாரதி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எங்கள் அம்மாக்கிட்டேயே நீ கண்ணா பின்னான்னு பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட பாரதி உடனே, இதை பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசலை, நான் எங்கள் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதில் நடுவில் வராதிங்க அப்படிங்கிறாங்க. உடனே திருப்பியும் விடாமல் தனம் வந்து, என்ன பாரதி ரொம்ப தான் பேசுகிற, இப்போ இந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாதே நீ, என்னம்மா நீ அவளை வந்து ஏதோ அம்மாஞ்சின்னு நினச்சிட்டு இருந்த, அவள் உன்னை என்ன கேள்வி கேட்குறா பார்த்தியா, எப்படி பேசுகிறா பார்த்தியா அவன் மருமக அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாரதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. உடனே பாரதி சொல்கிறாங்க, சீ வாய் மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தனத்துக்கு வந்து ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னது, என்ன பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னை பார்த்து தான் சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டிலே தானே இருக்க, நீ என்னைக்காவது உன் வீட்டுக்குன்னு புருஷன் வீட்டுக்குன்னு நீ போயிருக்கியா, இங்கே தானே உட்காந்துருக்க, எத்தனை நாள் என்னை வந்து வார்த்தைகளால் கொன்று இருக்க, சரி என்ன விடு பரவாயில்ல, என்னோட குழந்தைகிட்டையாவது நீ ஒழுங்காக நடந்திருக்கியா, அவளையே நீ எவ்வளோ பேசியிருக்க, இதெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, உன்னோட நான் சண்டை போட்டு என் அத்தை மாமா மனசு வருத்தப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான், அவங்க மேலே நான் வச்சிருந்த பாசத்தினாலையும் பக்தினாலையும் தான் நான் இந்த மாதிரிலாம் பொறுத்துக்கிட்டு போனேன், பட் ஆனால் அதுக்காக இப்போ வந்து இனிமேலாம் நான் பொறுத்துட்டு போவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட மரகதத்துக்கு அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுறது. என்ன பாரதி பேச்செல்லாம் ஒரு தினுசாக தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீ பேசுகிறவ கிடையாது, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, நான் இப்படி தான் பேசுவேன், இனிமேல் எனக்காகவும் தமிழுக்காகவும் நான் கண்டிப்பாக பேசுவேன் அத்தை, இத்தனை நாள் வந்து நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் உங்கள் மேலே இருந்த அன்புனால மட்டும்தான், நீங்கள் வந்து என்னை துறையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னபோது எனக்கு பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் நீங்கள் என் மேலே வச்சுருந்த அன்புக்காக தான் நான் வந்து சம்மதிச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் அத்தை, எனக்கு உங்கள் முகத்தை பார்த்து பேசக்கூட பிடிக்கல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மரகதம்மா ஒரு மாதிரி கோவமாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு அழுகையும் வருது, ஒரு மாதிரி என்ன எமோஷன் கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. பாரதி வந்து இனிமே நான் இதை பற்றி பேச விருப்பப்படலை அத்தை, நான் எனக்கு உங்களோட முகத்தை கூட பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. தானே உடனே திருப்பி மரகதம்மா வந்து சொல்கிறாங்க, பாத்தியா என்னவோ மருமகன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட்னியை பாத்தியா அவள் என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு, இதுக்கு தான் நான் சொன்னேன் முதலியே வைக்கிற இடத்துல அவளை வெயின்ட்டு, இப்போ போ அனுபவி, ஆனால் இவளை மட்டும் சும்மா விட்டுறாதம்மா, இவளெல்லாம் நீ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிடுறாங்க. உடனே மரகதம்மா அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கேஷவ் ரெடி ஆகிட்டு இருக்காரு, கல்யாண மாப்பிள்ளையா கல்யாணம் அன்னைக்கு. ஸோ அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, பக்கத்தில் நம்ம ஆதி உட்காந்துருக்காரு. ஆதி அழகாக ரெடி ஆகிட்டாரு. இப்போ வந்து கேஷவை பார்த்து சொல்கிறாரு, டே போருண்டா, கண்ணாடியில் எத்தனை நேரம்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன்,
அப்படிங்கிறாங்க. உடனே கேஷவ் சொல்றாரு, டேய் இத்தனை நேரம் நின்று அலங்காரம் பண்ணிட்டது நீதான்டா, இப்பதான்டா நான் கல்யாணம் முன்னாடியே வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆதி வந்து ரொம்ப க்யூட்டாக அவருக்கு ஷர்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, சரிடா நான் போய் மாப்பிள்ளை பொண்ணு வந்து ரெடி ஆயிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன், மாப்பிள்ளை நீ இங்கே ரெடி ஆயிட்ட, நான் பொண்ணு ரெடி ஆயிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, என்னது நீ மணப்பொண்ணை பார்க்க போறியா இல்லை நீ பாரதியை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவதி, பரவாயில்லடா கேஷவ், நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கடா அப்படிங்கிறாரு. எனக்கெல்லாம் புரியும்டா, சரி இதுக்கு டேரெக்டாக பாரதியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாடா அப்படிங்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, டேய் இன்னைக்கு பாரதி செம்மையாக ரெடியாக இருப்பாடா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே லதா ரூமை காட்டுறாங்க. லதாக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்ருக்காங்க பாரதி. அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க கல்யாண புடவையில். ஸோ இப்போ பாரதி சொல்கிறாங்க, லதா நீ ரொம்ப அழகாக இருக்க லதா இது கல்யாண புடவையில் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல பாரதி, நான் எப்பவும் போல தான் இருக்க மாதிரி இருக்கேன், நீ தான் சொல்கிற அப்படிங்கிறாங்க லதா. அப்போ வந்து கதவை தட்டுறாரு. உடனே லதா தான் போய் கதவை திறக்கிறாங்க. உடனே ஆதி வாசலில் நின்றுட்டு ஹாய் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க பாரதி வருவாங்கன்னு நினச்சிட்டு அவர் சொன்னார். பட் ஆனால் லதா வந்த உடனே அவர் மூஞ்சி மாறிடுச்சு. உடனே ஹாய் லதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்க்குறாரு பாரதி அங்கே இருக்காங்களான்ட்டு. உடனே லதா புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவர் வந்து பாரதியை தான் தேடுறாருன்ட்டு. பாரதி இங்கே தான் இருக்கா, ஆனால் இவன் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டா அப்படின்னு. இல்லை இப்போ பாரதியை பார்க்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க லதா. உடனே அவர் கேட்குறாரு, ஏன் பாரதியை பார்க்க யாரும் எனக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு. அப்போ உடனே பாரதி வந்து அந்த இடத்துல இப்படி வராங்க. வந்த உடனே அவர் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே அவருங்க எப்போவும் அந்த ஆஃபீஸ்லலாம் வந்து அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே லதா சொல்கிறா, ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்க திருப்பியும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து என்னவோ ஒன்று மிஸ் ஆகுது பாரதி கிட்ட அப்படிங்கிறாரு நம்ம ஆதி. உடனே அப்படி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாரதி, நீங்கள் பூ வைக்கல அதெல்லாம் மிஸ் ஆகுது, அதான் ஏதோ குறையுது, மற்றபடி ரொம்ப அழகாக இருக்கீங்க பாரதி அப்படிங்கிறாரு. உடனே வந்து லதா கிட்ட கேட்குறாரு, ஏன் லதா ஒரு முழம் பூ என் பாரதிக்கு உன்னால் வாங்கி தர முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே லதா வந்து 2 தட்டு நிறைய பூவை கொண்டு வந்து காட்டி சொல்கிறாங்க, இவ்வளோ பூ இருக்கு, ஆனால் அவளுக்கு பிடிச்ச பூ இதில் இல்லையா, அதனால அவ வைக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, அது என்ன பூ பாரதி சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேனா அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, என்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களே, நான் அவ்வளோ லவ் பண்ணுறீங்களே, அப்போ கண்டுபிடிங்க, எனக்கு என்ன பூ பிடிக்கும்னு கண்டுபிடிச்சு அந்த பூவை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. ஸோ இப்போ இவர் வந்து பூவை கண்டுபிடிச்சு வாங்க போகிறாரு. அதுக்காக பூ கடைக்கு போகிறாரு. அடுத்தது அங்கே போய் பார்க்குறாரு, எல்லா பூவும் பார்த்தா நிறைய பூ இருக்காங்க. இது எல்லாமே வந்து லதா ரூமில் இருந்துச்சு, இப்போ பாரதிக்கு எந்த பூ பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த பூக்காரம்மாவும் சொல்கிறாங்க, என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்க, ஏதாவது ஒரு பூ எடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இப்படி யோசிச்சுட்டு டிசம்பர் பூ மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாரு கையில். அது வந்து அவ்வளோவா வாசனை இருக்காது இல்லையா. அந்த அம்மா கேட்குறாங்க, இவ்வளோ வாசனையான பூவெல்லாம் விட்டுட்டு என்னப்பா இந்த பூவை போய் எடுத்து வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதுதான் பாரதிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கொன்னே பூக்காரம்மா சொல்கிறாங்க, என்னப்பா உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இதான் பிடிக்கும் நீ நினைக்கிறியா, அப்படியே யோசிக்கிற வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி வந்து அந்த பூவை வாங்கிக்கிறாரு. அப்புறம் அவரே யோசிக்கிறாரு, என்னமோ ஒரு தைரியத்தில் சேலஞ்ச் பண்ணிட்டோம், என்னமோ ஒரு தைரியத்தில் இந்த பூவை வேற வாங்கிட்டோம், இது பாரதிக்கு பிடிக்குமா என்னன்னே தெரியல, சரி பார்ப்போம், ஆனால் நமக்கு என்னமோ தோணுது இந்த பூ தான் கண்டிப்பாக பாரதிக்கு பிடிக்கும்னு அப்படின்னு எப்பவும் போல ஒரு க்யூட்டாக பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ண வீட்டுக்கு போகிறாரு. மீன்வைல் வந்து பாரதி வந்து லதாவுக்கு காஃபி வேணும்னு சொல்லி யார்கிட்டயோ கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க ரூமை விட்டு வெளியில் வந்து காஃபியை வாங்கிட்டு திருப்பி ரூம்குள்ளே போகிறது. இதெல்லாம் வந்து லதாவோட அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்படியே அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவ என்ன நம்ம பொண்ணு கூடவே இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே. இதை வந்து மரகதம்மா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. உடனே நேர லதாவோட அம்மா கிட்ட வந்து, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா, நான் அவ்வளோ தூரம் என் மருமக பற்றி சொல்லி கூட நீங்கள் ஒன்றுமே அவளை வந்து சொல்லாமல் அவளை எல்லாம் பண்ணுறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்கக்குள்ள கலகம் மூட்டுறதுக்கு ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி பூ வாங்கிட்டு வந்துடுறாரு. ரூம்குள்ளே வந்து பாரதி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க முகம் அப்படியே மலருது. அதோட இந்த எபிசோடு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம், அது பாரதி எதிர்பார்த்த பூதானா, ஆதி கரெக்டாக வாங்கிட்டாரா அப்படின்ட்டு. கூடவே லதாவோட அம்மா ஏதாவது கலகம் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.